Hi, வணக்கம். Welcome back viewers. Welcome back to my channel WinTrader. Crude oil எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு accurate entry exit fake trade எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் தான் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல காட்ட போறேன். அது 5 minutes trade தான். இன்னைக்கு பார்த்துட்டா இன்னைக்கு 22 மே தான். இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா சைடுவேஸ் தான். இன்னைக்கு பை ட்ரேட் பார்த்துட்டாலும் ரொம்ப மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் தான். ஆனால் ப்ராஃபிட் வந்திருக்காரு. ஆனால் செல் பார்த்துட்டாலும் மார்க்கெட் சைடுவேஸில் தான். ஆனால் கொஞ்சம் டவுன் வந்து ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் மார்க்கெட் ப்ராப்பராக சைடுவேஸ் தான். அப்போ கரெக்டாக ட்ரேடு எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் இன்னைக்கு தான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சிக்கிள் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டாலும் எக்ஸிட் பண்ணதுக்கு நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1. இப்போ இன்றைக்கி க்ரூட் ஆயில் பார்த்துட்டா 2 சிக்கிள் கொடுத்துருக்காரு. 5 minutes ஸ்கேல்பிங் ரொம்ப ரிஸ்கி. 15 minute பார்த்துட்டா 15 கரெக்டாக கொடுக்குமே. 15 இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி பை கொடுத்து கன்ஃபார்மில் செல்லுப்பும் மார்க்கெட்டு சொல்கிற சைடுவேஸ் தான். அதுதான் எக்ஸ்ட்ராக்களை கொடுத்துருக்காரு. கரெக்டாக எக்ஸ்ட்ராக்கள் கொடுத்துருக்காரு. இப்போ சிக்னல் வரும்போது 15 minutesல கரெக்டாக கன்ஃபர்மேஷனும் வந்துட்டு கரெக்டாக பிரேக் அவுட்டு கொடுக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா மார்க்கெட்டு பை கொடுத்துருக்காரு. ஆனால் பை சிக்னல் சைடுவேஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் 5 minutesல மார்க்கெட்டு மார்னிங்கில் ஒரு அப்டன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு கொடுத்த சிக்னல் செல்லு தான். இப்போ செல்லு 310 கொடுத்தது. என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காரு. டார்கெட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டார்கெட் கீழே கொடுத்தது. இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன், இப்போ கேண்டில் கலரு கீழே கன்ஃபர்மேஷன் பார் கன்ஃபார்ம் ஆகும்போது ட்ரேட் எடுக்கலாம். இப்போ லாஸ்ட்டு கொடுத்த செல்லு 310 தான். இப்போ சிக்னல் வரும்போது ரெட்டு கீழே பார்த்துட்டா செகண்ட் கேண்டில் ரெட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் வந்தது. இப்போ மார்க்கெட்டு கரெக்டாக கீழே வந்திருக்காரு. 3 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த ரீஎன்ட்ரியும் ஹிட் ஆகிடுச்சு. ரீஎன்ட்ரி பார்த்துட்டாலும் நமக்கு ரீஎன்ட்ரி ஹிட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு 410 கொடுத்த ரீஎன்ட்ரி தான் அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பை பார்த்துட்டா கன்ஃபார்ம் கீழே சிக்னல் கொடுக்கும்போது கீழே கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆக்குரேட்டாக ட்ரேடு வரும். இப்போ பார்க்கும்போது கீழே ரெட்டாக இருக்குது. ஆனால் சைடுவேஸ் இருக்காரு. இப்படி ட்ரேட் எடுக்கும்போது ரிஸ்கி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது சாஃப்ட்வேரோட கரெக்டாக சொல்லி கொடுத்துக்கிற மார்க்கெட் சைடுவேஸ்னால் அதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் மேலே போச்சு. ஆனால் ட்ரேட் எடுத்துட்டா இப்படி ரிஸ்கில் தான் எடுக்கணும். மார்க்கெட் ரொம்ப சைடுவேஸ் அதுதான் எக்ஸ்ட்ராக்குள்ள கொடுத்தது. இப்போ சிக்கில் எடுத்துகிட்டு மார்க்கெட் இன்கேஸ் ரிவர்ஸ் போட்டாலும் கலர் சேஞ்ச், இப்போ இன்கேஸ் கலர் சேஞ்ச் கொடுத்துட்டா நமக்கு ட்ரேட் எக்ஸிட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்த செல் பார்த்துட்டா நல்லா கீழே வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பை பார்த்துட்டா பை சிக்கில் கன்ஃபார்ம் ஆகிதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போயிட்டேன். இப்போ சிக்கில் கன்ஃபர்மேஷன் கீழே மேலே ஒரே மாதிரி பார் வந்தும்போது ரிவர்ஸ் போயிட்டு அவட எக்ஸ்ட்ராக்களை கொடுக்கும் போது நமக்கு எக்ஸிட் பண்ணலாம் கரெக்டாக. இப்போ எக்ஸிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்கெல்லாம் கொடுக்குமே. இப்போ அந்த பாயிண்ட்டு கரெக்டாக எக்ஸிட் பண்ணலாம். இப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸுக்கு ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். எப்படி ஒர்க் பண்ணதை லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.